ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்கண்ணா. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். படம் சூப்பராக தலை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும். விறுவிறுப்பாக போகுது. படம் நல்லா இருக்கும். அந்த ஜெயிலில் வச்சு தான் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஜோரு சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ஆக்ஷன். அவர் போலீஸ் தான். அவர் ஜெயிலில் திரும்பி அவங்க பொண்ணுக்காக போலீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு வராரு. வெளிநாட்டுக்கு வந்து அங்கே 10 ரூபா காசு வச்சு 30,000 வச்சு பணத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணலான்னு வருவார். வந்து அது ஸ்டோரி தான். பொண்ணுக்காக அப்பா அம்மா ஸ்டோரி நல்லா இருக்கும். அவங்களும் ஃபைட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல. படம் விறுவிறுப்பாக போகுது. படம் சூப்பராக சண்டை போட்டுருக்காங்க. படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங் ஆக்ஷன் விறுவிறுப்பாக போகும். நல்லா படம் பார்க்கலாம். முன்னாடி கூட பார்க்கலாம். செடிக்காத படம். எனக்கு வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணுக்காக வச்சு எவ்வளோ ரூபா வராங்களோ அது கஷ்டம். ஃபைட் வந்து ஜெயிலுக்குள்ளே கைதிகளை வச்சு ஃபைட்டிங் வைப்பாங்க. செம்மையாக இருக்கும். ஆக்ஷன் வேறமாக பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்குதுன்னா அவருடைய அந்த ஃபைட் சென்ஸ் பிடிச்சிருக்கு. நல்லா சென்டிமெண்ட் இருக்குது அதில் படத்தில். ஸோ டியூட் இல்லைனா கூட படம் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி விறுவிறுப்பாக போய்ட்டு போரெல்லாம் இல்லை. அது விறுவிறுப்பாக இருக்குது. அந்த ஜெயிலு வந்து அவர் ஆல்ரெடி வந்து ஜெயிலராக இருந்திருக்காரு இந்தியாவில். அவர் வந்து இங்கேருந்து பாப்பாக்காக போகும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த ஜெயிலருன்ற உணர்வு வந்து அவரால் விட முடியல. அதை அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா ஆக்ஷன் நல்லா இருக்குது. அவருடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ லாங் டைம் அவரை பார்க்குறோம். நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஆமாம். இல்லை அவருடைய படம் எல்லாமே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த மிஷின் சம்மந்தப்பட்டது தான். அந்த தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கணுன்ற மாதிரி அவர் வந்து செயல்பட்டு நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட் பாப்பாவுடைய சென்டிமெண்ட் தான். பொண்ணுக்காக அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே லண்டன் போகிறார். சர்ஜரி பண்ணி தான் ஆகணுன்றாங்க. அதை வந்து அவர் அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அவ்வளோ. பாட்டெல்லாம் இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டு டூயிட் சாங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மிஷினரி சம்மந்தப்பட்டது. ஆக்ஷன் மூவி எதிர்பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். லவ் படம் பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரியாது. பட் படம் நல்லாயிருக்கு. அவருக்கு ஏற்ற பாடிக்கு மாதிரி இப்போது நல்லா மசில்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபிட்டாக இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லாயிருக்கு. அவருக்கு கரெக்டாக இருக்குது.